அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனிதர்கள் சீமோன், யூதா திருத்தூதர்கள் விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 19 முடிய. இயேசு இறைவேண்டலில் பல மணி நேரம் செலவழித்தார் என நற்செய்தி நூல்கள் பல இடங்களில் குறிப்பிடுகின்றன. 12 திருத்தூதரை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இயேசு இவ்வாறு இறைவேண்டலில் ஈடுபட்டார். இதற்கான காரணத்தை நாம் தேடினால் இயேசு எப்போதுமே தம் தந்தையாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதில் நிலைத்திருந்தார் என கண்டுகொள்ளலாம். கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு சாதாரண மனித உறவு போன்றதன்று. மாறாக இயேசு கடவுளின் மகன் என்பதாலும் தந்தையால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டவர் என்பதாலும் அவர் தம் தந்தையின் விருப்பப்படி நடப்பதையே தம் வாழ்க்கை திட்டமாக கொண்டிருந்தார். கடவுளிடம் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை முழுமையானதாக இருந்தது. எனவே எது கடவுளின் விருப்பமோ அதுவே இயேசுவின் விருப்பமாக அமைந்தது. 12 திருத்தூதரை இயேசு தேர்ந்தெடுத்த போதும் அவர்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்த போதும் அவர்கள் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதையே தங்கள் வாழ்வுக்கு ஒளியாக கொள்ள வேண்டும் என இயேசு விரும்பினார். நம் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற வேளையில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நாம் கடவுளின் விருப்பத்தை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு கடவுளின் விருப்பத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் கடவுளோடு நெருங்கிய உறவு பிணைப்பால் இணைந்திருக்க வேண்டும். இது இறைவேண்டல் வழியாக நிகழ்கிறது. கடவுளின் உடனிருப்பு நம்மோடு உள்ளது என்னும் உணர்வில் நாம் தோய்ந்திருப்பதுதான் இறைவேண்டலுக்கு அடிப்படை. இது ஒருவித தியான மனநிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். கடவுளின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடியிலும் உணரும் போது அவருடைய பார்வையிலிருந்து நாம் அகன்று போதல் இயலாது. அவரோடு இணைந்து நாம் செயல்படுவோம். நம்மில் இறைவேண்டலும் பணிவாழ்வும் பிணைந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, சீமோன் மற்றும் யூதா ததேயு ஆகிய இரு திருத்தூதர்களுடைய விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்ற வேளையில் இவர்கள் விவிலியத்தில் அதிகம் பேசாதவர்களாக காட்டப்படுகிறார்கள். சீமோன் கானா என்கின்ற இடத்தை சேர்ந்தவர். இந்த ஊரில்தான் இயேசு தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார். கிறிஸ்தவ மரபின்படி கானா திருமணத்தின் மணமகனாக இருந்தவர் இந்த சீமோனே. நற்செய்தியின் எந்த இடத்திலும் இவர் பேசியதாக குறிப்பு இல்லை. தொடக்கத்தில் தீவிரவாத குழுவில் இருந்த இவர் இயேசுவிடம் படிப்படியாக சரண் அடைந்து அவருடைய சீடராக மாறினார். யூதா ததேயு சின்ன யாக்கோபின் சகோதரர், இயேசுவின் உறவினர். இவருடைய முகமும் இயேசுடைய முகமும் ஒரே மாதிரி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது பெயருக்கு இதயம் என்ற அர்த்தம். நற்செய்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி இவர் பேசிய ஒரே வசனம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன்? யோவான் 14:22 என்பதாகும். இந்த வசனத்தில் யூதாவின் பரந்த மனப்பான்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து மீண்டும் தன்னை வெளிப்படுத்தும் போது சீடர்களாகிய தங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவல் அவரது கேள்வியில் மறைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சீமோனை போல கடவுளிடம் சரணடைகின்றவர்களாகவும் யூதா ததேயுவை போல பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் வாழ அழைக்கப்படுகின்றோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை திருவுளத்தை உணர்ந்து நான் பணி செய்கின்றேனா?
பரந்த மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் இறைபணி செய்கின்றேனா? இயல்பாக நான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை திருவுளத்தை உணர்ந்து பணி செய்யவும் பரந்த மனநிலையோடு உமது பணியை செய்யவும் இயல்பாக நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவும் சிறப்பான உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும். ஆமீன்.